6th standard chapter 6 perimeter and area. So இதுல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டாபிக் வந்து டீப் டைவ் அப்படின்றது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் இது ரேஸ் ரிலேட்டடா கொடுத்துருக்காங்க. இன் ரேசஸ் யூஸ்வலி there is a common finish line. ஸோ எல்லாரும் ஓடி வந்து ஒரே இடத்துல தான் வந்து ஃபினிஷ் பண்ணுவாங்க. எல்லா ரன்னர்ஸுமே நம்ம ரன்னிங் ரேஸ் பார்த்துருப்போம். ஸ்டார்ட் பண்ற பிளேஸ் வேறையா இருக்கும், பட் அவங்க ஓடி வந்து முடிக்கிற இடம் வந்து ஒரே இடமா தான் இருக்கும். ஹியர் ஆர் 2 ஸ்கொயர் ரன்னிங் ட்ராக்ஸ் வித் த இன்னர் ட்ராக் ஆஃப் 100 மீட்டர். உள்ள வந்து 100 மீட்டர்ல இருக்கு. ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா எல்லா பக்கமும் நமக்கு இங்க 100 தான் இருக்கும். இன்னர்ல எல்லா பக்கமுமே 100. and outer track of 150 meter each side. outer trackக்கு வந்து 150 இருக்கும். so இங்க 150 150 150 எல்லாமே. the common finishing line for both runners is shown by flags in the figure which are in the center of one of the sides of the tag. so இப்ப common இது வந்து flag கொடுத்திருக்காங்க. flag வந்து நமக்கு இங்க ஒரு லைன் போட்டு அதுல flagல இருக்கு. ஸோ அந்த காமன் ஃபிளாக் வந்து ரெண்டு ரன்னர்ஸ்க்குமே அதுதான். பட் ஒருத்தர் வந்து இன்னர் ட்ராக்ல ஓட போறாரு, ஒருத்தர் அவுட்டர் ட்ராக்ல ஓட போறாரு. இப்ப கண்டிஷன் என்ன அப்படின்னா இஃப் த டோட்டல் ரேஸ் இஸ் 350 மீட்டர். ஸோ டோட்டல் ரேஸ் 350 மீட்டரா இருந்தா தென் வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் தட் வேர் த ஸ்டார்டிங் பொசிஷன் ஆஃப் த 2 runners should be on these 2 tracks so that they both have a common finishing line after they run for 350 meter. இப்போ என்ன क्वेश्चन என்னன்னா இவங்க ரெண்டு பேரோட டோட்டல் ரேஸ் வந்து 350 மீட்டர் தான் ஓட போறாங்க. ஸோ ஸ்டார்டிங் பொசிஷன் வேரி ஆக போகுது. எங்க இருந்து ஓடுனா ஃபினிஷிங் 350 மீட்டர்ல வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படின்றது தான் இப்போ கொஸ்டின். இப்ப அதுக்கு இன்னர் ட்ராக்குக்கு ஏன்னு மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க, அவுட்டர் ட்ராக்குக்கு பீன் மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் இன்னர் ட்ராக்ல இருந்து ஆரம்பிக்க போறோம். இன்னர் ட்ராக்ல அது 100 மீட்டர், ஒரு ஃபுல் லைன் 100 மீட்டர். ஃபினிஷ் பண்ற இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் நமக்கு எவ்வளவு வந்திருக்கும், 50 மீட்டர்னு வந்திருக்குமா, இது 50. இப்ப 50 அந்த இன்னர் ட்ராக்ல இருக்கிறத மட்டும் கவுண்ட் பண்ணிட்டே வருவோமா. நான் இந்த கார்னர்ல எழுதுறேன் 50. அடுத்த இந்த கலர்லயே போயிடுவோம். 50 இங்க நமக்கு கவர் பண்ணி வரும்போது 100. ஸோ 50 பிளஸ் 100 பெரிமீட்டர் அப்படின்றது பார்டர்ல ஓடும்போது இட்ஸ் பெரிமீட்டர். பெரிமீட்டர்னா ஆட் பண்ணிட்டே வரலாம், சம் ஆஃப் ஆல் சைட்ஸ். ஸோ 50 பிளஸ் 100 150, 150 பிளஸ் 100 250, 250 நம்ம ரிவர்ஸ்ல வந்தாதான் தெரியும், ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே லைன் தான், எண்ட் பாயிண்ட் ஒரே லைன் தான். இப்போ இந்த பாயிண்ட்க்கு வந்தா 350 வருது. ஆட் பண்ணி பாருங்க, சைட்ல ஆட் பண்ற பாருங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது 50 அண்ட் அடுத்த லைன் ஓடும்போது 100, இன்னொரு லைன் மேல ஓடும்போது 100, கீழே திருப்பி 100. ஸோ டோட்டலா 350. 350ன்றது இந்த இடத்துல வருது. ஸோ இதுதான் நம்மளோட பாயிண்ட் ஏ. இப்போ இதே மாதிரி நம்ம அவுட்டர் ட்ராக்குக்கு செக் பண்ண போறோம். அவுட்டர் ட்ராக்குக்கு நம்ம எப்படி செக் பண்றது, ஓகே நம்மளோட அவுட்டர் ட்ராக்குக்கு செக் பண்ணிக்கலாமா. ஓகே சரி, அவுட்டர் ட்ராக்கும் 350ன்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஃபுல் லைன் வந்து 150. அப்ப இந்த பாயிண்ட் வந்து நமக்கு 75, பாதி வருதா. ஸோ 75. இந்த பாயிண்ட் அடுத்தது வந்து 150. அப்ப இங்க நான் ஆட் பண்ணிட்டே வரேன். ஃபர்ஸ்ட் 75 75 பிளஸ் 150 பிளஸ் அடுத்தது இது ஒரு 150, மேல ஓடும்போது ஒரு 150. ஸோ 150 பிளஸ் மொத்தம் 350 தான் வரணும். ஸோ இங்கேயே நமக்கு 375 வந்துருச்சு, அதனால பிளஸ்க்கு போக வேண்டாம். இந்த பாயிண்ட்டுக்கு வரும்போதே எனக்கு 375 வந்துருச்சு. ஆனா எனக்கு தேவை 350 தான் வேணும். அப்போ ஒரு 25 நம்ம இப்ப சப்ட்ராக்ட் பண்ணணும். இப்ப மேல அந்த லைன் 150, கீழே உள்ள இருக்கிற ஸ்கொயர் 100. ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது, 50 வருது. அந்த 50ன்ற டிஃபரன்ஸ் எங்க இருந்திருக்கும், இந்த இடத்துல பாதி இந்த இடத்துல பாதின்னு வந்து ஸ்பிளிட் ஆயிருக்கு. அப்போ ஒரு சைடு வந்து 25 கவர் ஆயிருக்குமா. ஸோ அப்போ இதை நம்ம எப்படி மார்க் பண்ணலாம், சாரி ஓகே நம்ம எப்படி மார்க் பண்ணலாம்னா இது 25ன்றது இந்த இடத்துல வரும்போது 25. ஸோ இங்கே தான் பாயிண்ட் பி.
இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணா பாயிண்ட் பிலேருந்து ஸ்டார்ட் பண்ணா அவங்க முடிக்கும் போது கரெக்டாக 350ல முடிச்சிருப்பாங்க. 150 150 அண்ட் இங்கே 75. இங்கே மேலே வந்து 150 கிடையாது, இட் இஸ் 125. ஏன்னா ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு 25 மீட்டர்லேருந்து தள்ளி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க, இதுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா, எஸ்டிமேட் அண்ட் வெரிஃபை. டேக் அ ரஃப் ஷீட் ஆர் அ ஷீட் ஆஃப் நியூஸ் பேப்பர் அண்ட் மேக் அ ஃபியூ ரேண்டம் ஷேப்ஸ். ஏதாவது ஒரு ஷேப்பை கட் பண்ணிட்டு டிஃப்ரெண்ட் வேஸ்ல கட் பண்ணி டோட்டல் லென்த் ஆஃப் த பவுண்டரி, அதோட பவுண்டரி மட்டும் நம்மள செக் பண்ண சொல்றாங்க. பை யூசிங் எ ஸ்கேல் ஆர் மெஷரிங் டேப். அதை யூஸ் பண்ணி நம்மளோட பெரிமீட்டரை வெரிஃபை பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் டாஸ்க் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அக்ஷி அண்ட் நெக்ஸ்ட் வந்து அக்ஷி அண்ட் தோஷி ரெண்டு பேருமே இருக்காங்க. அக்ஷி சேஸ் the perimeter of this rectangle shape is 9 units. மொத்தமா 9 units சொல்றாங்க. தோஷி says it cannot be 9 units. அந்த பெரிமீட்டர் வந்து more than 9 units தான் இருக்கும் அப்படின்னு ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்றாங்க. இதுல வந்து what do you think அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப 9 units அப்படின்றதுக்கான வெரிஃபிகேஷன் இங்க இருக்கு. அந்த ஃபிகர்ல வந்து நமக்கு 2 டிஃப்ரெண்ட் லைன்ஸ் இருந்துச்சு. ஸோ ஒரு லைன் வந்து ரெட் கலர்ல இருந்தது, ரெட் கலர் லைனும் இருந்தது, ப்ளூ கலர் லைனும் இருந்தது. ரெண்டும் ஒரே மாதிரியான லைனா அப்படின்னா கிடையாது. ரெட் லைன்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ஸா இருக்கு அண்ட் ப்ளூ லைன்ஸ் வந்து டயகனல் லைனா இருக்கு. ஸோ மேல போய் நம்ம அதை செக் பண்ணுவோமா? பாருங்க, நமக்கு ரெண்டு விதமான லைன் இருக்கா, ரெட் லைனும் இருக்கு, ப்ளூ லைனும் இருக்கு. ரெட் லைன் வந்து ஸ்ட்ரெயிட் லைன், ப்ளூ லைன் வந்து டயகனலா இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்னா 1 2 3. இங்கேயே 3 லைன்ஸ் இருக்கு, 4 5 6. ஸோ ரெட்ல ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்றத எஸ் டினோட் பண்ணலாம். ஸோ 6s அப்படின்னா 6 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருக்கு. பிளஸ் ப்ளூ லைன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. ப்ளூ லைன்ஸ் வந்து நமக்கு ஸ்ட்ரெயிட்டா இல்லை, டயகனலா இருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு? 1 2 3 3 இருக்கு. ஸோ 3 diagonals. ஸோ இந்த ட்ரையாங்கிளை நம்ம ஜெனரலைஸ் பண்ணி 6s plus 3d அப்படின்னு எழுத முடியும். இட் மீன்ஸ் 6 straight line and 3 diagonal line இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதே ஃபார்மேட்ல அதான் இங்க கொடுத்துருக்காங்க. perimeter of that triangle is 6 straight lines and 3 diagonal units. அண்ட் நம்ம அதை ஷார்ட் ஃபார்ம்ல எப்படி எழுதலாம்னா 6s plus 3d அப்படின்னு எழுதலாம். இப்போ இதே ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து இங்க இருக்கிற ஷேப்ஸ்க்கு ஒன்னுக்கும் எடுக்க போறோம். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. நான் வந்து ஸ்ட்ரெயிட் லைனுக்கு அதே ரெட் வச்சு இங்க உங்களுக்கு டினோட் பண்றேன். இது ஸ்ட்ரெயிட் லைன் 2 3, இதுவும் ஸ்ட்ரெயிட் லைன் 4 5 6. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் லைன்னா இங்க இருக்கு 7 8. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து 8 ஸ்ட்ரெயிட் லைன் பிளஸ் டயகனல் லைன் நமக்கு எத்தனை இருக்கு? 2 டயகனல் லைன்ஸ் இருக்கு. டயகனல் லைனை ப்ளூல மார்க் பண்ணலாம். 1 2. ஸோ 2d இது வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு. அதே மாதிரி செகண்ட் ஒன்ல எத்தனை ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் அப்படின்னு பாருங்க. இது 1 ஸ்ட்ரெயிட் லைன் 1 அண்ட் 2 3 4. 4 ஸ்ட்ரெயிட் லைன் தான் இருக்கு, மீதி எதுவுமே ஸ்ட்ரெயிட்டா இல்லை. பிளஸ் டயகனல் லைன் எவ்வளோ இருக்கு பாருங்க. 1 இது டயகனலா இருக்கு. 1 2 3 4. நான் மேலேயே 4 டயகனல், இங்க 5, இந்த பக்கம் ஒன்று 6. ஸோ 6 டயகனல். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஷேப்க்கு எப்படி பார்க்கணும்னு பாருங்க. ஸ்ட்ரெயிட் லைன் இங்க இருந்து ஆரம்பிக்கிறேன். 1 2 3 3 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். அடுத்தது 4 5 6. நெக்ஸ்ட் 7 8 9. கீழே பார்ட்ல வந்து 10 11 12. ஸோ 12 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் பிளஸ் டயகனல் எவ்வளோ இருக்கு அப்படின்னா 1 2 3 4 5 6. ஸோ 6 டயகனல். இப்போ இந்த எண்ணுக்கு பாருங்க எவ்வளோ இருக்குன்னு. எண்ல ஸ்ட்ரெயிட் லைன் பார்க்கலாம். நிறைய ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் தான் இருக்கு இதுல. 1 2 3 4 5 இது வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைன். 6 7 8 9 இதுவும் ஸ்ட்ரெயிட் லைன். 10 11 12 13 14 15 16 17 18.
18 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருக்கு. ஸோ 18 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் பிளஸ் டயகனல் லைன் நமக்கு எவ்வளோ இருக்கு அதில் 1 2 3 4 5 6. ஸோ 6 டயகனல் லைன் இருக்கு. இது ஃபோர்த் ஒன்க்கு. ஸோ இதை நம்ம ஜென்ரலைஸ் பண்ணி எந்த ஒரு ஷேப்பாக இருந்தாலும் அதை வந்து நம்ம அதை மெஷர் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஸ்ட்ரெயிட் லைன் ப்ளஸ் எவ்வளோ டயகனல் லைன் இருக்கு அப்படின்றத யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் வந்து பெரிமீட்டர் ஆஃப் அ ரெக்டாங்குலர் பாலிகன். பெரிமீட்டர் ஆஃப் அ ரெகுலர் பாலிகன். ரெகுலர் பாலிகன் அப்படின்றது லைக் ஸ்கொயர். இது ஒரு க்ளோஸ்டு ஃபிகர் அண்ட் ஆல் சைட்ஸ் அண்ட் ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அதோட பேர் தான் ரெகுலர் பாலிகன். இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் எடுத்திருக்கோம் இங்க. இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன ஈக்குவலா இருக்கணும், சைட்ஸும் ஈக்குவலா இருக்கணும், ஆங்கிள்ஸும் ஈக்குவலா இருக்கணும். ரெண்டுமே ஈக்குவலா இருந்ததுன்னா அதோட பேர் தான் ரெகுலர் பாலிகன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து நம்ம ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் எடுத்திருக்கோம். இதோட பேரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். இங்க 3 சைட்ஸ் இருக்கும், 3 சைடுமே ஈக்குவலா இருக்கும் அண்ட் ஆங்கிளுமே 3மே ஈக்குவலா இருக்கும். இதுக்கான ஃபார்முலா இப்போ 3மே ஈக்குவல்ன்றதுனால நார்மலா நமக்கு பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா சம் ஆஃப் ஆல் சைட்ஸ். இப்போ நமக்கு இங்க சம் ஆஃப் ஆல் சைட்ஸ்னு சொல்றோமா, அப்போ ஆல் சைட்ஸுமே ஈக்குவல்னா மொத்தம் எத்தனை சைட்ஸ் இருக்கு, 3 இருக்கு. அப்ப 3 இன்டூ சைடுன்னு சொல்லலாமா. அதனால நமக்கு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்கான ஃபார்முலா 3 இன்டூ சைடு. வேற ட்ரையாங்கிளா இருந்தா நம்ம இந்த 3 இன்டூ சைடு ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியாது. இது வந்து ஒன்லி ஃபார் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். இப்போ ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்க்கும் ஸ்கொயருக்கும் லாஸ்ட் லைன் வாட் இஸ் த சிமிலாரிட்டி பிட்வீன் ஸ்கொயர் அண்ட் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்கொயர் எப்படி இருக்கும் நமக்கு, ஆல் 4 சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இதுக்கு வந்து 4 இன்டூ சைடு அப்படின்னு பெரிமீட்டர் எழுதுவோம். ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளில் ஆல் 3 சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ 3 இன்டூ சைடு. இதுதான் இதோட சிமிலாரிட்டி. சைட்ஸ் ஆர் ஈக்குவல்.